நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு வருகிற திருமணமையா எந்த தடைகளை வராதபடி தேவ பிரசனத்தால் இந்த இடத்தை நடந்து நடவை ஒவ்வொரு நாள் வந்திருக்கிற வேலையிலே எங்கள் ஒவ்வொரு ஆவியின் வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பமாக இருக்கிறவையா தேவ கரம் எங்கள் ஒவ்வொரு தாங்கி விடுகிறோம். வார்த்தை வழிபாடு மது கண்டு இருக்கிறோம். நீரே தாசனையாக மறைந்திருந்து பேசுகிறார்கள். இந்த ஆராதனைகளை தொடக்க முதல் முடிவு மது கரம் எங்களோடு இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து கற்றுத்தர வேண்டும் தலையா. இதற்கு தடையாக இருக்கிற வானத்தில் செலுத்துகிற எல்லா நாடியும் இந்த எல்லையில் செலுத்துகிற கிரியைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே இந்த எல்லையை விட்டு அப்பாலே போகப்பட்டு நான் கேட்கிறேன். அப்பா, நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்களை தூதர்களின் சமூகத்தில் வரும்போது அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? எந்த குற்றங்கள் முறைகள் பாவங்களும் தடையாக இல்லாதபடி பசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிற பசுத்தமான உள்ளத்தோடு தாராக இருக்க கல்வாரி முத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு வல்லமையுள்ள பிரசனத்தால் எங்களை நிரப்பவிடமாக ஒப்புக்கொண்டு செபிக்கிறோமையா. நீரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உபவாச நாட்களில் இந்த சிலுவை பாதை ஆராதனையை நாம் நடத்துவது ஏதோ வந்தோம், சிலுவை பாதையில் கலந்து கொண்டு சென்றோம் என்பதற்காக இந்த ஆராதனை நியமிக்கப்படவில்லை. இதன் அர்த்தத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கை பாதையில் வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகவுமே முன்னிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் கருத்தில் கொண்டு இந்த நாளில் நாம் நடத்தும் இந்த சிலுவை பாதை ஆராதனை வெற்றி பாதை ஆராதனையாக மாற நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க நம்மை முழுமையாக அர்ப்பணித்து
முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கலந்து கொண்டு இயேசு ராஜா சிலுவையில் வெற்றி சிறந்தது போல நாமும் வெற்றி சிறக்க ஜெபிப்போம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று கூப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அவனை சிலுவையில் அறையோம் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையோம் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். முதல் நிலை, பிலாத்து தீர்விடுதல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிலாத்து இயேசுவை தீர்விட்டான் என்றான் என்று தியானிக்கிறோம். பிலாத்துவின் மனசாட்சி இயேசு குற்றமற்றவர் என்று கூறியது. எரோது இயேசு குற்றமற்றவர் என திருப்பி அனுப்பிவிட்டான். அவனது மனைவி ஆள் அனுப்பி அந்த நீதிமானின் இரத்த பலிக்கு உடன்பட வேண்டாம் என்று கூறினான். இவ்வளவு சாட்சிகள் இருந்தும் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையபடி தீர்ப்பிட்டான். இன்று நாமும் அப்படித்தானே நடந்து கொள்கிறோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தையை மீறி நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எத்தனை முறை தீர்ப்பிடுகிறோம். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர்கள் பிள்ளைகளை, முதலாளி வேலைக்காரனை, ஆசிரியர் மாணவனை என்று நாம் தீர்ப்பிடுவதற்கு கணக்கு கிடையாது. பிறரை நாம் தீர்ப்பிடும் போது நாமும் பிலாத்துவை போல் தானே இன்றும் தீர்ப்பிடுகிறோம். இது சரியா? இது முறையானதா? ஜெபம். எங்களுக்காக பிலாத்துவின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒருவரை தீர்ப்பிடாதபடி, நாங்களும் தீர்ப்புக்கு ஆளாகாதபடி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சுமந்த சிலுவையை பற்றிய அரிய உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? சிலுவையின் எடை 150 கிலோ, சிலுவையின் நீளம் 15 அடி, அகலம் 8 அடி, முள்முடியில் இருந்த கூர்மையான முட்கள் 72. இன்றைய சூழ்நிலையில் நாம் என்றைக்காவது இவ்வளவு எடையை சுமந்திருக்கிறோமா? ஒரு சிறிய முள் காலில் குத்திவிட்டால் அதை தாங்க முடிந்ததா? அவமானத்தின் சின்னமான சிலுவையை இயேசு நமக்காக சுமந்தாரே. ஆனால் நாம் செய்வது என்ன? ஒரு சிறிய கஷ்டமோ துன்பமோ வந்தால் முறுமுறுக்கிறோமே. நமக்காக அவமானத்தின் சின்னமான சிலுவையை சுமந்த இயேசுவுக்கு சாட்சியாக நாம் எப்படி வாழப் போகிறோம்? நமக்கும் வாழ்க்கையில் அவமானம், நிந்தை, போராட்டம் சிலுவையாக முட்களாக வரும். அப்படி வரும்போதெல்லாம் இயேசுவை போல பொறுமையாக அவற்றை சுமக்க தயாராய் இருக்கிறோமா? ஜெபம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னை துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்று கூறிய எங்கள் இயேசுவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சிலுவையாக முட்களாக வரும் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை சுமந்து உம்மை பின்பற்றி வர உமக்கு சீடராக வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் உம்மை வேண்டுகிறோம். ஆமென். பேதுரு அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்வது இல்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்தது இல்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அன்பு இறைமக்களே, பிலாத்து தீர்வையிட்டவுடன் இயேசு சிலுவையை சுமந்தது ஒரு நிமிடம் நிகழ்வே. இரவெல்லாம் கசையடி, உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, உறக்கம் கிடையாது. காலையில் எருசலேம் வீதியில் 150 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்து செல்லும் போது கீழே விழாமல் இருக்க முடியுமா? எதற்காக இந்த பாடுகள்? நாம் பாவத்தில் விழக்கூடாது என்பதற்காகத்தானே. இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் நாம் உண்மையாகவே தியானித்தோமானால் பாவத்தில் விழுவோமா? ஆனால் நாம் செய்வது என்ன? எத்தனை விதமான பாவத்துக்கு ஆளாகிறோம். சிறு பிள்ளைகளிடம் தெய்வ பயமில்லை, பெற்றோரால் ஊட்டப்படவில்லை. வாலிபர்கள் இறை வார்த்தையை அசைத்து பண்ணி உலக காரியங்கள், மாம்ச இச்சை, வேண்டாத பாவ பழக்கங்களுக்குள் செல்கின்றனரே. பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் அதை விட்டு விலகி சுயலாபம், சுய சந்தோஷம் என்று அலைகின்றனரே. இது பாவம் இல்லையா? இந்த பாவக்குழியில் நாம் விழக்கூடாது என்றுதான் இயேசு முதல் முறை கீழே விழுந்து எழுந்து மீண்டும் சிலுவையை சுமக்கிறார். பாவக்குழியில் வருந்து கிடைக்கிற நாம் எழுந்து இயேசுவின் பின் செல்ல தயாராக இருக்கிறோமா? ஜெபம். எங்களுக்காக சிலுவை பாடுகள் ஏற்ற எங்கள் இயேசுவே, பாவம் நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாவ சூழல் நெருக்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் பாவத்தில் விழாதவாறு நீர்
எங்களை கரம்பிடித்து நடத்த வேண்டுமாய் எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஏற்று எங்களை வழிநடத்தும். ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 25 முதல் 28 முடிய. சிலுவை அருகே இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவை கண்முன் கொண்டு வாருங்கள். தன் தாயை சந்திக்கிறார். கருவில் சுமந்த நாள் முதல் கண்ணின் மணி போல் பாதுகாத்து ஏரோது குழந்தையை கொள்ள தேடிய போது யோசேப்பும் தாயும் சேர்ந்து எகிப்து, கலிலேயோ, நசரேத்து என்று ஓடி காப்பாற்றிய குழந்தை மக்களது குறையை தீர்க்க வேண்டும் என்று கானாவூர் திருமண வீட்டில் முதல் அற்புதம் செய்ய தாய் கூடிய போது கீழ்ப்படிந்த வாலிபன் எத்தனையோ மக்களுக்கு அற்புதங்களை செய்த தம் மகன் இப்படி கசையடைப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், சிலுவை சுமந்து ஒரு கைதியை போல் பெருவில் இழுத்து வரப்படும் போது பார்த்த தாயின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறதா? நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? தீர்ப்பிட்டவனை திட்டி, அடித்தவனை அவமானப்படுத்தி, சிலுவை சுமக்க வைத்தவனை சாபமிட்டு பேசியிருப்போம். ஆனால் இயேசுவின் தாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. ஏன்? எதற்காக? கப்ரியேல் தூதன் வழியாக பிதா அறிவித்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தானே. மேலும் இயேசு தன் தாயை சந்தித்த போது தன் தாயிடம் கண்களால் பேசி, அம்மா, இந்த மக்கள் மீட்புக்காக பரலோகம் கூட்டிச் செல்ல சிலுவையை சுமக்கிறேன், தயவுசெய்து சபித்து விடாதீர்கள் என்று கெஞ்சியிருப்பார். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிறோம்? அன்னை மரியாளின் பக்தர்கள் என்று பெருமை பாராட்டும் நாம் மீட்பின் திட்டத்தில் என்ன பங்கு செயலாற்றுகிறோம்? இறைப்பணி செய்ய நாமும் பிள்ளைகளும் முன் வருகிறோமா? ஜெபம். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே, நாங்களும் அன்னை மரியாதை போல மீட்பின் திட்டத்தில் பங்கு பெற்று பாடுகளின் நேரத்தில் பொறுமையாக இருக்கவும், எங்களுடைய பிள்ளைகளை இறைவனுடைய திட்டப்படி இறை ஞானத்தில் தெய்வ பயத்தில் வளர்க்க, இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். Yeah.
அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு சிலுவை சுமந்து எருசலேம் வீதி வழியாக சென்றபோது சுற்றிலும் 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை இழுத்துச் சென்றனர். ஒரு முறை கீழே விழுந்தவுடன் இங்கேயே இறந்துவிட்டால் சிலுவையில் அறைய முடியாமல் போய்விடுமோ என்று எண்ணிய சேவகர்கள் வயலில் இருந்து திரும்பிய சீமோனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார்கள். அவனும் ஏற்றுக்கொண்டு சுமந்தான். அதனால் அவன் பெயர் வேதத்தில் இடம்பெற்றது. இன்று வரை அவனுடைய செயல் தியானிக்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் இந்த சீமோனை போல துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய நாம் முன்வருகிறோமா? அல்லது இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த மக்கள் கூட்டத்தை போல இருக்கிறோமா? நம் உறவினரோ, உடன் வேலை பார்ப்பவரோ, பக்கத்து வீட்டுக்காரர்களோ துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் இந்த சீமோனை போல உதவ முன்வருகிறோமா? அல்லது வேடிக்கை பார்க்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்யும் உதவி எனக்கே செய்கிறீர்கள் என்று கூறிய இயேசுவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தில் வாழும் மக்களுக்கு சீமோனை போல உதவி செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் இயேசுவே. ஆமென். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 40 முதல் 41 முடிய. பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். கிறிஸ்துவின் அன்பர்களே, இயேசு சிலுவை சுமந்தபோது சுற்றி வந்த மக்கள் கூட்டம், சேவர்கள், குதிரை வீரர்கள் ஏராளம். ஆனால் ஒருவருக்காவது அவரது முகத்தை துடைத்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா? யூதர்கள் முறைமைப்படி பெண்கள் பொது இடங்களில் முன்னுக்கு வரவோ எதுவும் செய்யவோ கூடாது. ஆனால் இப்பெண் அருகில் சென்று அவரது முகத்தை துடைக்கிறார். இயேசு படும் பாடுகள், வேதனை, துன்பம், நிந்தை எல்லாம் பார்த்த பின் அவளால் பொறுத்து கொள்ள முடியாமல் தன் கையில் இருந்த துணியால் கண்கள் மறைக்கும்படி தலையில் இருந்து வழியும் இரத்தத்தை துடைக்கிறாள். அவள் துடைத்த போது இயேசு என்ன நினைத்திருப்பார்? இத்தனை கூட்ட மக்கள் மத்தியில் இந்த ஒரு பெண்ணாவது ஆறுதலாக வந்து முகத்தை துடைக்கிறாளே என்று அந்த துன்ப நிலையிலும் அவர் மனம் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியோடு தன் முகத்தை துணியில் பதித்து அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி வெரோனிகாவை போல துன்புறும் மக்களுக்கு எந்த இடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உதவி செய்ய முன்வருந்தோமா? ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, உமது சிலுவை பாதையில் முன்வந்து உமது முகத்தை துடைத்த வெரோனிகாவை போல நாங்களும் துன்பப்படுகிற, வறுமையில் வாடுகிற மக்களை தேடி சென்று உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்து உமது வல்லமையால் நிரப்பி எங்களை வழிநடத்தும்.
வார்த்தைகள் 14-15. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு 2ஆம் முறை கீழே விழுந்தது எதற்காக? பாவத்திற்கு காரணமான சாத்தானை வெல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். ஆதாம் கையில் விண்ணக தந்தை கொடுத்த அதிகாரம் முழுவதும் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது சாத்தானின் கைக்கு சென்று விட்டது. சாத்தானை வென்று இந்த அதிகாரத்தை மீட்டு உலகத்தை மீட்டார். இன்றைக்கு நம் நிலை எப்படி? இயேசு மீண்டு கொடுத்த அதிகாரம் இன்று நம் கையில் இருக்கிறதா இல்லையா? சாத்தானுக்கு அடிமையாகி உலக சிற்றின்பம், டிவி சீரியல், சினிமா, வீடியோ கேம், மொபைல் கேம் என்று மூழ்கி இருக்கிறோம். உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால் சாத்தானுக்கு கை கொடுத்து வரவேற்கிறோம். உலகத்துக்கு முதலிடம், இயேசுவுக்கு 2ஆம் இடமும் கொடுக்கிறோம் என்றால் இது சரியா? இதை நாம் சிந்தித்து நம்மை மாற்றுவது எப்போது? ஜெபம். சாத்தானிடமிருந்த அதிகாரத்தை மீட்டு கொடுத்த இயேசுவே, நாங்கள் உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் மூழ்கிவிடாமல் இயேசுவுக்கே எங்கள் வாழ்வில் முதலிடம் என்ற மனநிலையும் சாத்தானின் மேல் அதிகாரம் கொண்ட மக்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 முதல் 28 முடிய. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். அன்பு இறைமக்களே, இயேசு கீழே விழுந்து மீண்டும் விழுந்து அந்த எருசலேம் பெண்கள் அவருக்காக மாரடித்து புலம்பி ஓரமிட்டு அழுது கொண்டு அவர் பின்னே சென்றனர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறினார். இயேசு இந்த வார்த்தையை ஏன் கூறினார்?
53 முதல் 57 முடிய. ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுந்தது எதற்காக? பாவத்தையும் பாவத்தின் காரணமான சாத்தானையும் 2 முறை கீழே விழுந்து எழுந்து வெற்றி பெற்றார். பாவத்தின் சம்பளமான மரணத்தின் மீது வெற்றி சிறக்க 3ஆம் முறை கீழே விழுகிறார். இது ஏன்? எதற்காக? நீங்களும் நானும் அழகைக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து எழுந்து சாத்தானை முறியடித்து மரணத்தை வென்று விண்ணகத்தில் ஒரு இடம் பெற வேண்டும் என்பதற்கு தானே. இதை நாம் சிறிதளவேனும் சிந்தித்து பார்த்தோமா? இன்றைக்கு நம்முடைய வழிமுறைகள் என்ன? உண்ண, உடுக்க, உறங்க, உழைக்க, உல்லாசமாய் இருக்க என்றுதானே ஓடுகிறோம். நானும் என் வீட்டாரும் பாவத்துக்குள்ளும் அழகையின் பிடிக்குள்ளும் விழுந்துவிடக் கூடாது என்று ஜெப வாழ்வில் ஓடுகிறோமா? ஒரு வாழ்வு அது உமக்காக என்று இயேசுவின் பின்னால் இயேசுவின் பணி செய்ய ஓடுகிறோமா? ஜெபம். 3ஆம் முறை கீழே விழுந்து சாவை வென்ற எங்கள் இயேசுவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையே செய்யவும் நல்லதையே சொல்லவும் கற்றுத்தந்து நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோகம் வர எங்களுக்கு வழிகாட்டும் இயேசுவே. ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 முதல் 24 முடிய. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அன்பு இறைமக்களே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது மகிமையின் ஆடையை இழந்து நிர்வாணமாக இருப்பதை அறிந்து அத்தி இலைகளை தைத்து உடுத்தினர். ஆனால் தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்து நிர்வாணத்தை மூடினார். இறைமகன் இயேசு தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேர் முன்னிலையிலும் ஆடையை களைந்து அவமானப்படுத்தப்படுகிறார். எதற்காக? ஆதாம் ஏவாள் இழந்த மகிமையின் ஆடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்று நாம் செய்வது என்ன? வாலிப பிள்ளைகள் அரைகுறை ஆடைகளை அணிந்து பார்ப்பவர்களை இச்சைக்கும் பாவத்திற்கும் தூண்டுகிறார்கள். பெரியவர்களும் பிள்ளைகளுக்கு ஆடை என்பது உடலை மூடத்தானே ஒழிய காட்டுவதற்கு அல்ல என்று சொல்வதில்லையே. மேலும் பெரியவர்கள் தனக்கு பிடிக்காத நபர்களை பிறர் முன்னிலையில் இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பேசுகிறார்களே. இப்படி செய்வது இன்றைக்கும் நாம் இயேசுவை அவமானப்படுத்துவது தானே. இதை நாம் உணர்ந்து மனம் வருந்தி இருக்கிறோமா? ஜெபம். எங்களுக்காக அவமான
இரக்கத்தை தாரும். ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 32 முதல் 33 முடிய. வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அன்பு இறைமக்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் அந்தரத்தில் தொங்கவிடப்படுகிறார். அவருடைய உடலில் அறையப்பட்ட ஆணையின் நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். கொல்லன் பட்டறையில் பயன்படுத்தப்படும் ஆணையும் சுத்தியலும் நம் இயேசுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஏன் இந்த பாடுகள்? யாருக்காக இந்த வேதனை? நமக்காகத்தானே. நாம் கைமாறாக என்ன செய்கிறோம்? நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் உடன்பட்டு வராதவர்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்கி பரிந்துரைக்கிறோமே. இதுபோல் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் உறவினர்கள் என்று எத்தனை பேரை நாம் சிலுவையில் அறைகிறோம்? சிந்திப்போமா? ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் யாரையும் குற்றப்படுத்தாதபடி எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். ஆமென். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 33 முதல் 38 முடிய. நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லெபா சபத்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா, பார்ப்போம் என்றனர். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோளின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. இயேசு நமக்காக உயிரையும் கொடுத்தாரே.
அந்த உயிருக்கு யாராலும் விலை கொடுக்க முடியுமா? ஆதியில் கடவுள் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி அவனை உயிருள்ள மனிதனாக்கினார். ஆனால் இயேசு நம்மை மீட்பதற்காகத்தான் தன் கடைசி மூச்சையும் நமக்காக கொடுத்தாரே. இன்று நம் வாழ்வில் நாம் அவருக்காக உள்ளத்தை கொடுக்கிறோமா? உடலை கொடுக்கிறோமா? நம்முடைய உடன்பிறப்புகள், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒவ்வொருடைய வாழ்விலும் இடைப்பட்டு அவர்களுக்காக முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உதவி செய்ய நாம் உடலை கொடுக்க தயாராக இருக்கிறோமா? ஜெபம். இறுதி மூச்சையும் எங்களுக்காக கொடுத்த இயேசுவே, நீ கொடுத்த இந்த உயிர் மூச்சு எங்கள் உடலில் இருக்கும் வரை நாங்கள் எங்கள் அன்பினால், சொல்லால், செயலால் பிறருடைய வாழ்வு உயிரோட்டம் உள்ளதாக அமைய பணி செய்ய எங்களுக்கு அருள் புரியும். ஆமென். சமாதானத்திலே வரக்கிறது. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் திரு உடலை அன்னை மரியாதை மடியில் வளர்த்துகிறார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 34 முதல் 35 முடிய. சீமையோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். அன்னை மரியின் பக்தர்களே, 33 வயதில் நிரம்பிய தம் மகன் இயேசுவின் உடலை மடியில் ஏந்திய போது அத்தாயின் உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். என்றைக்காவது இதை சிந்தித்து தியானித்து பார்த்தோமா? குழந்தை இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணிக்க சென்றபோது இறைவாக்கினர் சிமியோன் உன் உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்து வேதனைப்பட்டிருப்பார்களே. தாயின் உள்ளம் எவ்வளவு உடைந்து நொறுங்கி இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. எப்படி இதையெல்லாம் தாங்க முடிந்தது? மீட்பின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்று நமக்கு தெரியுமா? இன்றைக்கு மீட்பின் திட்டத்தில் நம் பங்கு என்ன? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை மீட்க நாம் என்ன செய்கிறோம்? மீட்பின் திட்டத்தில் தாய் மரியாள் பங்கெடுத்தது போல இன்றைக்கும் நாம் பங்கு பெறுகிறோமா? உலக மாய விலையில் சிக்கி பாவத்தில் மூழ்கி அழிவை நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்க நம் பங்கு என்ன? ஜெபம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை மீட்க தன் உயிரையும் கொடுத்த இயேசுவே, இன்றைய நிலையில் உலக மாய வலையில் சிக்கி அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை மீட்க அவர்களுக்காக உதவி செய்ய ஜெபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று இயேசு தம் சீடரிடம் கூறிய வார்த்தை நிறைவேறுவதை பாருங்கள். தீர்ப்பிட்ட பிலாத்து கல்லறைக்கு இடம் கொடுக்கவில்லை. சிலுவையில் அறைந்தவர்கள் கல்லறை ஏற்பாடு செய்யவில்லை. சுற்றி இருந்த மக்கள் வேடிக்கைத்தான் பார்த்தார்களே ஒழிய வேறு ஒன்றும் செய்யவில்லை. அன்னை மரியாளும் யோவான் மட்டுமே சிலுவை அடியில் நிற்கிறார்கள். மற்ற சீடர்கள் எங்கே போனார்களோ தெரியவில்லை. இயேசு உயிர் விட்டார் என்று அறிந்தவுடன் தலைமை சங்க உறுப்பினர் யோசேப்பு அனுமதி கேட்டு உடலை இறக்கி மெல்லிய துணியில் சுற்றி பாறையில் குடைந்திருந்த முன்பு யாரையும் அடக்கம் செய்யாத கல்லறையில் அடக்கம் செய்தார். அதோடு அவர் சகாப்தம் முடியவில்லை. மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாமும் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வருகையில் அவரை போல உயிர் தருவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மிடம் உள்ள பழக்க வழக்கங்களை இன்றே இப்பொழுதே அடக்கம் செய்ய தயாராக இருக்கிறோமா? ஜெபம். எங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்த இயேசுவே, எங்களுடைய ஊழியர்களின் செயல்களை, கெட்ட நடத்தை, பகைமை, சண்டை, சச்சரவு, கசப்பு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, குடிவெறி, களியாட்டம் முதலியவற்றை அடக்கம் செய்துவிட்டு உமது பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. முடிவுரை ஜெபம். எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றி பாதையாக மாற்றிய இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் அழகை கொண்டு வரும் போராட்டங்கள், எங்களுடைய சுய சிந்தனையால் செய்த பாவங்கள், சூழ்நிலைகளால் பாவத்திற்கும் போராட்டத்திற்கும் தள்ளப்படும் நிலைகள் எல்லாவற்றிலும் எந்த பாவ இச்சைக்குள்ளும் விழுந்து விடாமல் உண்மையே எங்கள் கண்முன் கொண்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். மேலும் எங்கள் பாவங்களை கழுவ ரத்தம் சிந்தினீர். எங்கள் சாபத்தை நீக்க முள்முடி ஏற்றுக்கொண்டீர். எங்கள் நோய்களை குணமாக்க காயங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் மரணத்தை ஜெயிக்க நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் என்ற வெற்றி பாதையின் மேன்மையை உணர்ந்து நாங்களும் வெற்றி பாதை நடக்க எங்களுக்கு வல்லமை தாரும். திருப்பலியில் இது விசுவாசத்தின் மறைப்பொருள் என்று கூறியவுடன், ஆண்டவரே, தேவரில் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம் என்று நாங்கள் பதில் கூறுவது போல் வெற்றி பாதையில் நாங்கள் நடந்து மற்றவர்களை வழிகாட்டி நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். யார் என்னை
யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பகடி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பகடி செல்கிறார். குறுந்தோலை கையில் எடுத்து குறுந்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். சுகமானேன்.
அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். கேக்குது. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே ஸ்தோத்திரம். இனியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். என்னை ஆட்படுத்திக் கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். மகாதேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆலோசனை வழியில் நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காருண்யத்தால் எங்களை அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆளுகை செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முன்வழியில் நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அமைதி வழியில் நடத்தி செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு இரக்கம் கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தஞ்சம் புகுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நல்வழியில் அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிகள் அடைந்தாலும் எனக்கு ஏதும் குறைவு, பட்டினி கிடைத்தாலும் எனக்கு ஏது குறைவில்லை என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி எங்களுக்கு உதவி செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அரசாளுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் மேல் சினம் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நோய்களில் இருந்து எங்களை விடுதலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒற்றுமையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோய்களில் இருந்து எங்களை குணப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆராதனை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிறுபிள்ளையை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கருணை காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கருணையும் கடலே உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் நீர் அமர்த்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசகம் செய்வேன் என்று சொல்லும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிறுபிள்ளையே என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சத்தியங்கள்லாம் நிறைய நீங்கள் தியானத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சத்தியத்தை மார்க் செய்தி 10ஆம் அதிகாரம் 46 57 வரை வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 47 57 நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார்.
அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இன்னைக்கு குருடனின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது நினைக்கிறேன். என்ன ஜெபம்? குருடனின் ஜெபம் எல்லாம் சொல்லுங்களேன். வெரி குட். இப்ப வாசி, ஒண்ணுனா வாசி. நாசரேத்து இயேசுதான் போகிறார். நாசரேத்து இயேசு சேர்த்து படிக்கணும். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். யார் அவன்? அவன் பேர் கொடுத்திருக்கா? பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். பேர் வச்சு 46 இல்லையா பேரு? 46 இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இப்ப பர்திமேயுவின் திமேயுன் ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்பா பேர் சொல்லு. திமேயு மகன் பர்திமேயு. குருடன் பேர் தெரியுது, அப்பா பேர் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஏன் குருடன் பேர் இப்படி எல்லாம் தெரியுது? நம்மள குருடனுக்கு பிச்சை எடுக்கிற பேர் தெரியுமா? நமக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் சொல்லுவோம். முடிஞ்சு போச்சு. ஏன் இவனுக்கு இல்லைன்னா பார்வையற்ற தான் பார்வையற்றோம் சொல்லுவோம், இல்லை மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம். அவர் பேரெல்லாம் இங்கே சொல்லி என்ன பண்ணாங்க? திமேயு மகன் பர்திமேயு என்று சொல்லி ஒருவன் எரிகோவை விட்டு வெளியே வரும் பொழுது வழி ஓரம் உட்கார்ந்து என்ன பண்ணினா பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். நல்ல அந்த காலத்தின் வழக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த யூதர்கள் காலத்தில், அந்த காலத்திலே ஒருவனுக்கு கண்ணு தெரியலனா இவன் பாவம் செய்தனால் கண்ணு தெரியல, காது கேட்கலனா பாவம் செய்தனால் காது கேட்கல, ஊழியர்னா பாவத்தினால் அவனுக்கு வாய் பேச முடியல, தொழுநோய் வந்துட்டா பாவத்தினால் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். அவன் ஊருக்குள்ளெல்லாம் வாசம் செய்ய முடியாது. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இதான் அவருடைய யூத குருக்களுடைய சட்டம். இது பழைய ஏற்பாட்டில் வந்த ஒரு சட்டம், மோசையை கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சட்டம். இதை கடைபிடித்து தான் இவனை என்ன பண்ணாங்க? திமேயு மகன். திமேயு அவங்க அப்பா வசதியாக இருந்துக்கலாம். பர்திமேயு பேர் எல்லாருக்கும் தெரியுது. இவன் ஊருக்கு வெளியே தான் இருந்து மேலே ஒரு போர்வையை போர்த்திக் கொள்ளும். எல்லா தீட்டுப்பட்ட எல்லாரும் மேலே ஒரு போர்வையை போர்த்திக் கொள்ளும். போர்த்திக்கிட்டு இங்கே தான் உட்காந்துடும். ஒரு வேளை வீட்டுக்கு ஊருக்குள்ளே போய் உங்கள் வீட்டில் போய் சாப்பாடு வாங்க போகிறாக்கா, நான் தீட்டு வாரேன்னு சொல்லிகிட்டே போடும். யாரையும் நீங்கள் தொற்றக்கூடாது, யார் மேலே இடிச்சிடக்கூடாது. இவன் குருடன், போத்திக்கிட்டுலாம் ஊருக்குள்ளே போக முடியாது இவனால். ஏன்? யார் மேலே இடிச்சுட்டா இவனுக்கு திரும்பி வேறு தண்டனை இவனுக்கு கொடுப்பாங்க, அவனுக்கு தீட்டாகி போயிடும். அதனால் இவன் ஊருக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால் வெளியே உட்காந்து என்ன செய்யலாம்? பிச்சை எடுத்துக்கொண்டு. இப்போ அவனுக்கு யார் வரா கண் பார்வை தெரியாது. ஆனால் விசாரிக்கிறான், ஏதோ கூட்டம் வருது விசாரிக்கிறான். என்ன சொல்றாங்க? நாசரேத்து இயேசு என்ன பண்ணாரு வந்தான்னு சொல்லி இவன் கேள்விப்படுறான். என்ன பண்றான்? கண்ணில் பார்த்தானா? அவனுக்கு கண்ணில் பார்க்கவே கேள்விப்படுகிறான். ஆனால் ஏற்கனவே அவரை பற்றி என்ன பண்ணியிருக்கான்? கேள்விப்பட்டிருக்கான். அதனால அவர் வந்த உடனே என்ன சொல்றான் பாத்தீங்க? இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என்ன சொல்றான்? இயேசுவே, தாவீதின் மகனே. என்ன அர்த்தம் இருக்கு? மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனம். என்ன அர்த்தம்? ஆண்டவரே இரக்கமாயிரும் பாடுறீங்களே கோயில்ல, என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் அதுக்கு? அதே திருப்பி மனமிரங்கும் சொல்றீங்கள, இரக்கமா. நல்ல தம்பி சார், நல்ல கைத்து. இவ்வளவு நாள் சொல்லாமல் தெரியாமலே சொல்லி பாவியா இருக்கிற நீங்க இறக்கப்பட்டு என்ன பண்ணுங்க? அதான் அதுக்கு அர்த்தம். இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும் சொல்றீங்களே, சொல்ல பாருங்க. தயவாயிரும் சுவாமி, தயவு. என்ன அர்த்தம்? என்னன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க.
ரொம்ப சந்தோஷம். நல்லா உங்களுக்கு கேட்கவே இல்லையா? அப்ப இரக்கமாக என்னதான் யாருக்கு தெரிஞ்சிச்சது? யாருக்கு தெரிஞ்சிச்சு? திமேயு மகன் பரிதிமேயு தெரிஞ்சிச்சு. நான் பாவி ஆண்டவரே என் மேல என்ன பண்ணுங்க? இரக்கமாக சுவாமி என் மேல இரக்கமாக. என்ன அர்த்தம்? நான் பாவியை பாவத்தை நீங்க என்ன பண்ணுங்க? அதுதான் சிலுவை பாடு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நாம் சொல்றோம், ஒவ்வொரு நிலையத்திலையும் நாம் சொல்றோம். நாம் ஆலயத்தை பாடும் பொழுது ஆண்டவரே இரக்கமாக என்று பாடுகிறோம். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? பேசுறது யார்? எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கோயில் பாடுறாங்க. நாம என்ன பண்ணுவோம்? வாய் மூடி செவி மூடி அப்படியே அவங்க பாடி விடுகிறது கேட்டுக்கொண்டுலாம். நாம அப்படிதான் இருக்கீங்க. ஒவ்வொரு கோயிலில் உங்கள் சஞ்சன பங்குல எப்படி இருக்கு? கோயிலெல்லாம் பாடுமா? மக்கள் பாடுவாங்க. நீங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாடுவாங்களா? நீ கோயிலில் இருக்கலாம் பாடலாம். ஒரு வேளை எல்லாரும் பாடும். தெரிஞ்ச பாடல்கள் பண்ணுவோம் பாடும். சரி, சப்ஜெக்ட் வந்து இப்போ ஆண்டவரை இறக்கமாக கூப்பிடுறாங்க. ஆமா, என்ன சுத்தி உலக என்ன பண்றாங்க? பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார். ஏன்னா இவன் குருடன், இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் என்ன பண்ண யாரும் கேட்டு நாதி கிடையாது. பிச்சை எடுக்கிறவனுக்கு பக்கத்தில் வந்து தொட முடியாது யாரையும். அதனால அவன் அதட்டுகிறார்கள். வாய் மூடிட்டு போறவர் யாரு? யாரவர்? பரிசுத்தமான தெய்வம், உண்மையுள்ள கடவுள், கடவுளின் இறைமகன். நீ ஒரு பாவி, நீலாம் பாவியும் பெரும் பாவி, நீலாம் அவரை கேட்கலாமான்னு கூட இருந்தவர்கள் அவர்கிட்ட பேச விடாமல் தடை செய்கிறார். அவன் விட்டானா? என்ன பண்ணா? தாவீதின் மகனே என இறங்கும் என்று உரக்க கத்தினார். இன்னும் உரக்க கத்தினார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. என்ன பண்ணலாமா? இந்த கோயிலை கேட்கலையா? வீரக்குறிச்சி கோயில் அந்தோணியாட்ட போய் சொல்லிப்பாங்க, இல்லைன்னா வேளாங்கண்ணி மாதாட்ட போய் சொல்லிப்பாங்க, இல்லை கோடாங்குப்பம் பெரியராகியம்கிட்ட போய் சொல்லிப்பாங்க, பூண்டி புதுமை மாவட்டம் சொல்லிப்பாங்கன்னு ஒவ்வொரு கோயிலாக போய் கிடைச்சா சரி. இங்கே என்ன ராமநாதபுரத்தில் இருக்கிறது ஊரியூர் அருளாந்தர் கோயிலுக்கு போகலாம், இடைக்காட்டூர் இதயரட்சகர் கோயிலுக்கு போகலாம். இப்படியே போய் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. கிடைச்ச யாரை பார்க்க மாட்டீங்க? ஊர் சுற்றுறோம்னா ஆண்டவரை பார்க்க முடியாது. இங்கே கோயிலை பார்க்கறதுக்கு கூட தரம் வைப்பாங்க. ஆண்டவரை தேடி நான் போறேன்னு சொல்லி ஏமாத்துறேன். இங்கே இருக்கிற ஆண்டவர் இங்கே இருக்காரு. இங்கே இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியாமல் இங்கே கோயிலெல்லாம் சுற்றி ஆண்டவரை பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற ஆண்டவரை இங்கே கோயிலை பார்க்க போகும். அதனால தப்பு சொல்லுங்க. உங்களுக்கு கோயிலை பார்க்குற ஒரு ஆசை இருக்குது, நம்மகிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, காரில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க, இல்லை இதெல்லாம் வசதி இருந்தால் போங்க. ஒன்றுமே வசதி இல்லைன்னா நடந்தே போகும். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ அவர் என்ன பண்ண இன்னும் சத்தமாக என்னன்னா இப்போ ஆண்டவர் பார்க்க ஆண்டவர் முதல்ல கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு. ஏன் பதில் கொடுக்கல? போது நம்பிக்கை நம்பிக்கை அவன் எந்த அளவுக்குமே விசுவாசமா இருக்கிறார், நம்பிக்கை இருக்கான்னு அறிந்து கொள்ளத்தான் இயேசு முதல்ல சும்மா இருந்தார். நீங்கள் இது மாதிரி ஜெபிக்கும் பொழுது முதல்ல பதில் கொடுத்தன்னா உடனே சூனியம் வைக்கிற மந்திரவாதி, கயிறு கட்டுறது, ஓதுறது இடத்துக்கு எதுலாம் நிறைய மக்கள் போகும். அவங்களுக்கு அதுவும் தெய்வதானம் பெறுறோம் அப்படிப்பாங்க. கேட்டால் அதுவும் தெய்வதானம் பெறுது. இது நாம் இப்படி கும்பிட்றோம், அவங்க அப்படி கும்பிட்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க மக்கள் பல பேர் என்ன பண்ணாங்க இருக்கிறார். ரைட்டெல்லாம் உங்கள் ஊர்லேயே பார்க்க நிறைய பேர் கயிறு கட்டிருப்பாங்க. காலில் கயிறு, கழுதில் கயிறு, தாயத்து, இதெல்லாம் நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்டால் அந்த கோயிலில் கொடுத்தாங்க. இயேசு பெரியவரை கயிறு பெருசா, இயேசு பெருசா, தாயத்தை பெருசா. அப்படி தாயத்தை கொடுத்தவங்க உருவாக இருந்தாலும் அது தப்பு தான். இயேசு பெரியவர்மா நீ அவர்கிட்ட ஜோம் பண்ணுன்னு உருவானவர் இருந்தாலும் ஒரு சிஸ்டராக இருந்தாலும் அதை சொல்லி நம்மளுக்கு அனுப்பணும்னே தாயத்தை கட்டால் சரியாக போயிடக்கூடாது. ரைஸ்லாம் ஒரு சின்ன இது ராயம்பேட்டையில் ஊர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த ஊரில் ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் போடுறோம். அந்த அம்மா இப்போ ப்ரேயர் போகிறதுப்ப போனப்போ முதல் நாள் ப்ரேயர் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே ஆண்டவருக்கு வெளிப்பாடை கொடுத்தாரு. ஒரு தகடு நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில். இந்த தகடு தான் இந்த மக்களுக்கு ஒரு 10-12 வருஷமாக மாதவிடாய் பிரச்சனை 12 வருஷமாக இருந்து சாப்பிட போகிற நிலைக்கு வந்துச்சு. ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்டு கடைசி வேலைக்கெல்லாம் போக முடியாது. வீட்டிலேருந்து சாப்பிட போகிற நிலைக்கு படிக்கிறாங்க போகிற கூட வேறு கூட உட்கார முடியாது. ஆள் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு தகடு ஒன்று வச்சுருக்கீங்கம்மா, இதெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த தகடு தான் உங்களுக்கு ஒரு சொகையினத்தை கொடுத்துருக்குது. அதை எடுத்து நீங்கள் போடுங்க வெளியே, அடுத்த நாளைக்கு சொல்ல மாட்டேங்குது. அது ஒன்று எல்லாம் வீட்டில் எல்லாம் முடிஞ்சு போகிற வரைக்கும் எல்லோரும் போயிட்டாங்க. போன பிறகு என்ன நம்ம
மாடத்தில் நீங்கள் வச்சிருக்கேன், சாமி மாடத்தை வச்சிருக்கேன், அது எடுத்து வந்து கொடுத்துச்சு. நாங்கள் அது எங்கிட்ட தான் இருக்கிறோம். எங்கம்மா வாங்க யார் வந்து ஒரு ஃபாதர் கொடுத்தாரு. 13 வருஷமாக அதை வைத்துக்கொண்டு அந்த தகடு அவங்களுக்கு உடலை சித்திரவதைப்படுத்தி குடும்பத்தை கடன் பிரச்சனைக்கு உள்ளாக்கி குடும்பத்தில் சாகரால் தான் அந்த நிலையில் தான். இப்போ சுகமாயிட்டான். உடனே அடுத்த மாதம் சுகம், அடுத்த மாதம் நல்லா கிளியர் ஆகிட்டான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா நீ பைத்தியக்காரி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உனக்கு லெட்டர் தர, நீ பைத்தியக்காரத்தை நீ போட்டு சொல்லிட்டு. இதனால் அவங்க நம்ம சர்ச்சைக்கு வளருது. அதனால் நம்ம சர்ச்சைக்கிறவங்கள இப்படியாக அப்போ அவருடைய விசுவாசம் என்ன பண்ணிச்சு, 13 வருஷமாக கட்டுறது அந்த பட்டையை தூக்கி போடுறது. இது மாதிரி நீங்கள் தாயத்தை கட்டுறது, கயிறு கட்டுறதுனா தூக்கி போடுங்க. ஆண்டவர் சோத்தை கொடுப்பார், விசுவாசம் கொடுக்குறதுனா அவர் சோகம் கொடுப்பார். கையிலோ தாயத்தோ உங்களுக்கு சோகம் கொடுக்க போகிறது. இது மாதிரி வீட்டில் யாரும் வச்சிருந்தீங்கனாலும் தூக்கி போடுங்க. ஆண்டவர் சோகம் கொடுக்க, விடுதலை கொடுக்க வல்லவராக நமக்கு இருக்கிறார். பிரைஸ்தலா. இப்போ அவன் திரும்பி கூப்பிடுறான். ஆண்டவர் நின்று அவனை என்ன பண்ணுங்கள், கூப்பிடுங்கள் என்கிறார். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, பேசாதே. கூட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நம்ம சுத்தி இருக்க கூட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, எப்படின்னு பாத்தீங்களா, இயேசு விட்ட போக விடாமல் தடை செய்கிற கூட்டம், இயேசு விட்ட போக விடாமல் தடை செய்கிற கூட்டம். நல்லா தெரிஞ்சு அதே கூட்டம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், உங்களையும் கூடாது அதுவும் போகாது. இயேசுவிடம் போக விடாமல் தடை செய்கிற ஒரு கூட்டத்தை அங்கே பார்க்க கூப்பிடுகிறார். சொன்ன யாராவது கையை பிடிச்சி கூட்டு போட முடியா, அவங்க குருடர் இல்லையா, யாராவது கையை பிடிச்சாங்களா, ஏன் பிடிக்கல, தீட்டு. யூதரின் முறைப்படி கேள்விப்பட்டானு தீட்டு. அவன் என்ன செய்யறான் வாசிங்க, இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு என்ன செய்தாரு, மேலுடையை எரிந்துவிட்டு. நல்லா வாசிமா, மேலுடையை எரிந்துவிட்டு. எப்ப எரிக்கலாம், மேலுடைய எப்ப கழிக்கலாமா, அவன் தீட்டுப்பட்டவன். உடம்பு சரியான பிறகு கோயிலுக்கு போய் குருவிட்ட காமிச்சு காணிக்கையை செலுத்திட்டு குளிச்சுட்டு வந்து அப்பதான் அவன் என்ன பண்ணான், மேலுடைய என்ன பண்ணான், அப்பதான் தீட்டு போனதுக்கு அர்த்தம். கோயிலுக்கு காணிக்கை செலுத்துறாரா, ஆடு வெட்ட சொல்றாரா, மாடை வெட்ட சொல்றாரா, அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவன் தீட்டு அவனை விட்டு போனதாக யூதருடைய பழக்கம். இவன் எப்ப என்ன வேண்டாம், அப்ப என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அப்பவே என்ன நினைச்சிட்டாங்க, சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே, நான் சுகமானே. இந்த விசுவாசத்தினால் தான் குருடன் பார்வை. இந்த விசுவாசம் எனக்கு இருக்கா, இருந்தா என்ன பண்ணணும், நான் ஒரு மருந்து சாப்பிட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் விசுவாசத்தோட கேட்க. என் விசுவாசம் பெரிதாக இருந்தா எதை தூக்கி போட்டுவானா, எதை தூக்கி போட்டுவான், எல்லாம் மாத்திரை சாப்பிட்ற, நானும் மாத்திரை சாப்பிட்றேன். அப்ப என் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, தூக்கி போட்டு நான் சொல்லுவேன். உங்க விசுவாசத்துக்கு பொறுத்துதான் அது நடக்கும். தூக்கி போட்டுட்டான். நாளைக்கு சுகமடையினா அதற்குரிய தண்டனை யாருக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைக்கும். உன்னை யாரும் துப்பட்டியை தூக்கி தூரப்படுத்தணும், போர்வை தூக்கி யாரும் போட சொல்லு, நீ இன்னும் சுகமாகலை. அவன் துள்ளி குதித்து வாத்தியமா எப்படி குதித்து எழுந்து, அவனுக்கு கண்டு தெரியுமா, குதித்து ஏன் எங்க நிற்கிறான்னு தெரியுமா, அவனுக்கு குதித்து எழுந்து போக முடியுமா, அவனுக்கு. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து கூப்பிட்டா எத்தனை பேர் துள்ளி குதிச்சு போவீங்க, ராமன் சொல்ல நீங்க பரவாயில்ல, அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் எப்படி போனான், குதித்து எழுந்து. பழைய படிப்பவர்கள் துள்ளி குதித்து போனான். எப்படி போனா, மீன் பாத்தீங்களா, துள்ளுறத பாத்தீங்களா, துடிக்கிறத பாத்தீங்களா, துள்ளுறது எங்க துள்ளும், மகிழ்ச்சியில துள்ளும். துடிக்கிறது எங்க துடிக்கும், அது எதுக்கு துடிக்கும், சாக போறவே துடிக்கும். நீங்க துடிக்கிறீங்களா, துள்ளுறீங்களா, துள்ளுற உயிர் துள்ளுற மாதிரி துள்ளுற. பக்கத்துல என்ன இருக்க, யார் இருக்க, எங்க நிக்கிற, எது தெரியாது. ஏன், அவனுக்கு சுகமாக்கிற உணவு அப்பயே வந்துருச்சு. துள்ளி குதித்து போறா ஏற்று பாத்திமா. இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள். இவன் ஒரு பிச்சை
பிச்சைக்காரன் எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் ரைஸுக்கிட்ட போகிற கை நீட்டு என்ன வேணும் கேட்பேன்னு என்ன கொடுப்ப காசு இல்லை வீட்டில் பெண்கள் தான் காசு இல்லை சாப்பாடு இருக்கு வேணுமானு இப்போ உள்ள பிச்சைக்காரன் யாரும் சாப்பாடு இல்லை காசு ஸோ எதுக்கு வராங்க போட்ட காசு ஏசுகிட்ட வந்துட்டான் என்ன கேட்டுக்கணும் அவருக்கு கொடுத்துருக்கணும் என்ன கொடுத்துருக்கணும் அவன் யாரும் ஒரு பிச்சைக்காரன் என்ன எதிர்பார்க்கிறான் இங்கே பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து கை நீட்டான் என்ன கேட்டான் பஸ்ஸுக்கு டிக்கெட்டை கேட்குறாங்க இல்லை காரில் ஏற்றிட்டு போங்களா கேட்குறாங்க என்ன கேட்குறான் ஏசுக்கு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா அப்புறம் ஏன் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டாரு விசுவாசா மற்றவங்க பிச்சை தானே கட்டிட்டு இருந்தான் எல்லாத்தையும் பிச்சை தானே கேட்டான் ஏசுடைய பிச்சை கேட்டு கொண்டு தானே ஏசு கேட்டார்ல ஆண்டவரே ரொம்ப வெயிலா இருக்கு ஒரு டென்ட் போட்டு கொடுக்க சொல்லுங்க பிச்சை எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லை எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் அனுப்பி டெய்லி சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு மாநில டெய்லி ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து கொடுத்து இதெல்லாம் கேட்டுக்கலாம்ல எனக்கு மாற்று உடை இல்லாண்டு 2 மாற்று உடையை யாராவது கொடுக்க சொல்லுங்க கேட்டுக்கலாம்ல இல்லை ஒரு 10,000 பணம் கொடுக்காண்டு நான் ஒரு 10 நாளைக்கு நிம்மதியாக சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம்ல ஆண்டவர் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்ன செய்ய வேண்டும் நீங்க பிச்சை கேட்க போறீங்களா வாடு கேட்க அவன் என்ன கேட்டான் ஆண்டவரே பணம் கொடுங்க தண்ணி கொடுங்க இது கொடுங்க நான் கேட்டா என்ன கேட்டான் ஆண்டவரே பிச்சை கேட்கிறாங்க என்ன கேட்டான் ஆண்டவரே நான் மீண்டும் என்ன பண்ணும் வாழ்வை கிடைச்சா நானே உழைச்சி சம்பாதிச்சு என்ன பண்ண சாப்பிட்டு இந்த வீட்டு பிரச்சனை எனக்கு கிடையாது நான் ஊருக்குள்ள போயிடுவேன் என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் நான் போய் என் நிலங்களை பார்த்து நான் நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா என் குடும்பத்தோட நான் இருப்பேன் என்ன பண்ணா இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரே பிச்சை கேட்க வந்திருக்கீங்களா வாழ்வு வேணும் பிச்சை கேட்க வந்திருக்கீங்களா வாழ்வு வேணும் அப்ப ஆண்டவரே எப்போ போய் பிச்சை கேட்க அவன் கற்றுக் கொடுக்கிறான் பாடம் என்ன சொல்றான் மற்றவங்கெல்லாம் பிச்சை வாங்கணும் யார்கிட்ட பிச்சை வாங்கல ஆண்டவர் பிச்சை கேட்டுக்கலாம்ல கேட்டாங்க ஆண்டவர் உனக்கு நான் என்ன செய்து கேட்கிறேன் கேட்டுக்கலாம் பந்தல் போட்டு கொடுங்க தண்ணி வச்சு கொடுங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சாப்பாடு கொண்டு கொடுக்க சொல்லுங்க குளிக்க தண்ணி இருக்க மாட்டேங்குது வெயில் அடிக்குது மழை பெய்யுது தங்கத்துக்கு இடம் கட்டி கொடுங்க எல்லாம் பிச்சையை கேட்டுக்கலாம் அவன் பிச்சைக்கு நான் மீண்டும் என்ன பண்ணணும் அப்ப தேவன் கற்பிக்கிற பாடம் என்ன உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம் உங்களால் செய்ய முடிய தேவை ஆண்டவரை கேட்காதீங்க ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறது ஆளை தேடாதீங்க தண்ணி முன்னாடி கடையில் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆளை தேடாதீங்க உங்களுக்கு உடனே பலன் இருக்க வரைக்கும் ஆளை தேடாதீங்க ஒரு 10,000 20,000 ஒரு நண்பர்கள் சுத்தத்தார் உறவினர் கொடுக்க முடியும் அதுவே ஆண்டவரை பிச்சை கேட்காதீங்க மாதம் 20,000 வருமானம் வரக்கூடிய வேலையை கொடுங்கள் என்று ஆண்டவரிடம் பிச்சை கேட்பது ஆண்டவர் வாழ்வாதாரத்துக்காக ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடிய இன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணும் ஆண்டவரை யாராவது தான் ஒரு 100 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லும் ஆண்டவரத்தில் பிச்சை கேட்கிறாங்க உங்களால் 100 ரூபாயை நண்பர்கள் உறவினத்தை வாங்க முடியும் மனிதனால் செய்ய முடிய காரியத்தை யார்கிட்ட கேட்க கூடாது ஆண்டவர்கிட்ட உங்களால் செய்ய முடியாத காரியத்தை யார்கிட்ட கேட்கக்கூடாது ஒரு 30-35 வருஷம் சளி பிடிச்சா யாராவது மருந்து சாப்பிடுவாங்களா இன்னைக்கு சளி பிடிச்சா கோயிலுக்கு வர மாட்டாங்க என்னன்னு கேட்டால் சளி பிடிச்சா அதுக்கு ஒரு டாக்டர் போய் அதுக்கு ஊசி போட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு என்னென்னவோ பண்ணிவிட்டு இருக்கிறாரு ஏன் 45 வருடம் இடத்துல சின்ன பிள்ளைங்க அது மாதிரி டாக்டர் போய் பழக்கம் கிடையாது சின்ன பிள்ளைங்க சொல்கிறப்ப காலேஜ் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சளி தொல்லைக்கெல்லாம் டாக்டர் போய் பழக்கம் ஃபீவர் இருந்தால் கூட ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து விடாதவங்க எதுவும் கஞ்சி கொடுத்து படுக்க வைப்பாங்க மாத்திரை வாங்க முடியாது அது மாதிரி நம்மால் முடிகிற காரியத்தை நாம் செய்யணும் நம் கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோரால் செய்ய முடிய காரியத்தை அவர்கிட்ட கேளுங்க இவரெல்லாம் முடியாத காரியம் என்ன இருக்கு அதை கேட்க சாட்சி யாரோ கடல் பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா அதைத்தான் கடவுளை கேட்கும் யார் சொல்ற சாட்சி அவர்கள் தம்பிக்க அந்த மாதிரி நம்மால் முடியாது உறவினால் முடியாது நண்பர்களால் முடியாது சொந்தத்தால் முடியாத காரியத்தை யார்கிட்ட கேட்கணும் எடுத்துக்கலாம் சும்மா 500 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கு போய் ஆண்டோட போய் பிச்சை கேட்டுட்டு காரியம் கிடைக்காது ஸ்டூடெண்ட் அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும் ஆண்டோட வேலையை கொடுக்கும் நான் மாதம் 10,000 15,000 சம்பாதிட்டு போகணும் அது மாதிரி கொடுக்கட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆண்டோட போய் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு காலை வச்சு மத்தியானம் வச்சு முட்டி போட்டு இதெல்லாம் செய்ய
உங்களால் முடிந்ததை பச்சைக்காரன் என்ன பண்ணா, அவன் யாரை கொடுத்த கைப்பிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டானா, கைப்பிடிச்சு கூட்டு போங்கன்னு சொன்னானா, என்ன பண்ணா, துள்ளி குதித்து எழுந்து என்ன பண்ணா, அந்த டைரக்ஷன் நோக்கி அவன் போனான். அதுபோல உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள காரியங்களை ஆண்டவரே பிச்சை கேட்காரு. சளி தொல்லை வந்துச்சுன்னா ஆண்டவரே சளி தொல்லை போக்குறாரு. ஒரு கட்டாயத்தை போட்டு பிடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, கட்டாயத்தை போட்டு பிடிச்சிருக்கு, இல்லை பொண்ணு தலைமையில ஒரு மாத்திரை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் போய் நான் 7 கோயிலுக்கு நேர்த்திட பண்ணிட்டேன், சளி தொல்லை தேர்ந்து சொல்லி இதுக்கெல்லாம் ஆண்டவர் போய் தேடாரு. ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கார், உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கார், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்தார், எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்திருக்கிறார், வைத்தியம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இதெல்லாம் பார்க்காம நீங்க இது ஆண்டவருடைய அப்படியே சலித்தொழிலாக பாடுபடுத்திட்டாரு அவர்கிட்ட போய் முறையினாங்க. பேசலாம் ஆண்டவருடைய முறையிட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, நிரந்தரமான ஒரு வியாதி உங்களை தொத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பா மனிதனால் முடியல, மருத்துவத்துக்கு முடியல, ஆண்டவரை என்ன பண்ணுங்க சுகப்படுத்த கேட்கிற தப்பு இல்லை. மனிதர்களாலும் மருத்துவர்களாலும் மற்ற முடியாத காரியத்தை யாரும் கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை வைக்க போறோம். சொல்ல முடியாது ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பத்தை எல்லாரும் வைக்க போகுது. அது ஒரு பிச்சைக்கார விண்ணப்பமாக இருக்கவே அது எப்படி வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு விண்ணப்பமாக. இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றி இருக்கிறான்னு அடுத்த மாதம் வரும்பொழுது என்ன சிஸ்டர் முழுக்கடல் சரி சிஸ்டர் சகாய மாதம் அடுத்த மாதம் வரப்போ நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். சாட்சிகள் 1 2 3 4 5 ஐடென்டிஃபை பண்ண வச்சு ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு வாழ்வாதாரத்துக்காக கேட்கணும். எங்கள் வாழ்க்கை ஒரு கேஸ் முடியவே இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவர் முடிச்சு கொடுத்தார், சந்தோஷம். ஒரு கடன் அடையாமல் இருந்தது, ஆண்டவர்கிட்ட கேட்டோம், கட்டி கொடுத்தார், முடிஞ்சிச்சு. வீடு கட்ட முடியாமல் இருந்தது, ஆண்டவர்கிட்ட கேட்டோம், கட்டி கொடுத்தார். இதெல்லாம் ஓகே. 100 200 500 5000 10,000 இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தேடாதீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சொந்தத்தா இல்லை நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதை வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் யாசகம் கேட்க போகிறீர்களா, வாழ்வை கேட்க போகிறீங்களா? வாழ்வை கேட்க போறீங்களா? சத்தமாக ஆமீன் சொல்லுமா? அதெல்லாம் நான் யாசகம் தான் கேட்பேன் பிரதர் அப்படிங்கிற சத்தமாக ஆமீன் சொல்லுமா? யார் யாசகம் அப்படி எழுந்திருப்போம். கடவுளை நான் சொல்லுவேன் பரலோக தகப்பனே, இந்த நாள் இறை வாசி வழியாக எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தியதை மக்கள் நன்றியப்பா. ஒரு பிச்சைக்காரனாக அமர்ந்திருந்த குருடன் அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டு அதற்கு அற்புதம் நடந்ததே, அதை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டினீரே. இயேசு அங்கு இருக்க வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே திமேயின் மகன் பர்திமேய் என்று பிச்சைக்காரன் பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படியால் வசதியான குடும்பத்தில் வந்தவன். அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நோக்கி கூப்பிட்டானே, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் எவ்வளவு இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். தாவீது அப்ப இல்லவே இல்லை, ஆனால் அவன் சொல்றது தாவீதின் மகனே. தாவீது வம்சத்தில் இயேசு பிறந்திருக்கான்றத அந்த வரலாற்றையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறானே. எனக்கு இறங்கும் என்று தன்னுடைய பாவத்துக்காக அறிக்கையிட்டான். இன்னைக்கு நாம் எப்படி ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும்? ஆனால் சுற்றி இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அதட்டினார்கள். இன்னைக்கு நாமும் ஜெபிக்கும் போது சில பேர் நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, ஏன் அந்த கோயிலுக்கு போற, ஏன் இந்த கோயிலுக்கு போற அதட்டுவார்கள். ஆனால் அவன் இன்னும் அந்த அதட்டலுக்கெல்லாம் பதில் கொடுக்கல, இனங்கல, இன்னும் அதிகமாக உறக்க கத்தினானே. இயேசு அதை அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து வாருங்கள் தான் என்று இயேசு சொன்னார். அழைத்து வாருங்கள் சொன்னார். ஆனால் அவன் யாரையும் அழைச்சிட்டு போக விடல. இயேசுவை கூப்பிடுகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே தன் மேலுடைய இருந்துவிட்டு துள்ளி குதித்திருந்த இயேசுடன் சொன்னானே. அப்ப அவனுக்குள் இருந்த விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவன் இறங்கும் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கைக்கு மாத்திரத்திலே அந்த விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாக இருந்தான். சுற்றியுள்ள மக்கள் அதட்டிய போதும் இயேசுவை அவன் பற்றி கொண்டானே. விடவில்லை, இயேசுவை விடவில்லை, உறுதியாக பற்றி கொண்டார். அந்த விசுவாசத்தை பார்த்துதான் இயேசு அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவனை அழைத்து வர சொல்லிதான் இயேசு சொன்னார். அவன் யாருக்கும் விட கொடுக்காமல் தானாகவே எழுந்து இயேசுடன் சென்றானே. அப்பொழுது இயேசு அவனுடைய நிலைமை அறிந்தார். ஆனாலும் அவன் வாயிலிருந்து வர வேண்டும் என்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்ன வார்த்தை, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்ப ஏற்கனவே அவன் பார்வை உள்ளவன் தன்னுடைய பாவத்தினால் பார்வை இழந்திருக்கிறான். அதனால்தான் அவன் இயேசுடன் கேட்கிறான்,
எனக்கு இறங்கும் என்று பாவமன்னிப்பு கேட்டுவிட்டு இப்பொழுது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டான். இயேசு விரும்புகிறவரை உனக்காக தருவது என்றார். சொன்ன மாத்திரத்திலே அத்தனை அற்புதம் நடந்ததே. அதை பின் அவன் ஓடி போகல, எங்கேயும் ஓடி போகல, இயேசுவின் பின்னால் அதை பற்றி கொண்டு போனான். இன்றைக்கு இந்த குருடனின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது இந்த தலைப்பில் நான் தியானிக்கிறேன்னா, எதற்காக அவன் ஜெபத்தை இயேசு கேட்டார்? அவனுடைய ஆழ் மனதில் இருந்த வேதனை என்ன, காயங்கள் என்ன, அது எல்லாத்தையும் அவன் பார்க்கிறாரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறான். அவன் உள்ளத்தில் இருந்த வேதனைகள், இவ்வளோ வசதியான குடும்பத்தில் இருந்த ஒரு பிச்சை எடுக்கிறங்கிற ஒரு வேதனை, இப்படி பாவம் பண்ணி நம்ம வேதனைக்குள்ள குருடா வந்துட்டோமேங்கிற வேதனை, ஊருக்குள்ள போக முடியாம வெளியே எரிக்கோல வந்துகிட்ட உட்காந்துருக்கமேங்கிற ஒரு வேதனை, எவ்வளவு வேதனைகள் அவனுக்குள்ள இருக்கிறது. அதை இயேசு அறிந்தார். ஆனா அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்துதான் அவனை அழைப்பு சொன்னவனே ஓடினானே. அவன் இரக்கத்தோடு அந்த விசுவாசத்தோடு அவன் ஜபத்தை கேட்டான். அவன் ஜபத்தை கேட்டவன் அன்றைய தினத்துக்குள்ள காரியத்தை மட்டும் அவன் கேட்கவில்லை, வாழ்நாள் முழுவதும் யாரையும் சார்ந்தில்லாமல் தன்காலில் தான் சுய மீது நிற்க அவனுக்கு கேட்டானே. இதனால் அவன் ஜபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நாம் நம்முடைய ஜபத்தை எப்படி கேட்கிறோம்? முதலில் அவன் கேட்டது போல அவனோட மன்னிப்பு கேட்போமா? அவன் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கேட்டானே. நீங்க வெளியே சத்தமா சொல்லணும் தேவையில்லை, இயேசு நம்முள் இருக்கிறார் என்ற உணர்வோடு, இயேசு எனக்கு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு இயேசுவோட பாவத்தை அறிக்கிறேன். நான் எதுல பாவம் செய்தேன்னு நினைக்கலாம், அவன் உணர்த்துவார். அவன் எனக்கு இறங்கும் என்று பாவமளிப்பை ஏற்றானே. அத்தனை பேர் கூட்டத்துக்கு மேல அறிக்கையிட்டான். அப்படி அங்கே அறிக்கை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன கேட்க போறோமோ அதை யோசித்து கேட்கணும். எனக்கு நாளைக்கு பர்த்டேக்கு புது ட்ரெஸ் வேணும், எக்ஸாம்ல எனக்கு வசதியாக எழுத வேணும், இது மாதிரிலாம் இல்லை. யோசித்து பார்த்து கேட்கணும். அவன் கேட்டானே, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள காரியங்களை கேட்டானே, உடனே கொடுத்தார் இயேசு. ஏன்னா அவரோட முடியாத ஒன்றும் இல்லை, அவரால் கூடும். நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அகில மனைத்தை உண்டாக்கி ஆளுகிறவர் இயேசு எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார். இன்றைக்கு நமக்கு செய்ய அவரால் முடியாதா? எந்த காரியம் நம்ம அற்புதமாக என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியம் ஆண்டு சொல்லி கேட்போம். விண்ணப்பத்தை அப்படியே இயேசுவை கையேற்று, இயேசுவே இந்த காரியத்துக்கு கேட்கிறேன், அப்படி ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை ஆண்டு ஏறிடுங்க. அவனுக்கு கொடுத்த பதில் ஆண்டு கொடுப்பார். நீ விரும்புகிற அப்படியே நான் காக்கிறது அப்படியே விண்ணப்பத்தை ஏறிடுங்க. நம் தேவை என்னென்று அவருக்கு தெரியும். அதற்கெல்லாம் மேலான காரியம் என்ன இருக்கிறதோ அதை கேட்கலாம். எதை நாம் வாழ்வில் நடந்தால் எனக்கு அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்போம். நோயிலிருந்து சுகம் பெற வேண்டுமா கேட்பான். இல்லை குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீரணுமா கேட்போம். திருமண காரியங்கள் சிறப்பாக நடக்கணுமா கேட்போம். நாம் நினைத்தவுள்ள பார்க்க முடியாத காரியங்களை செய்ய வல்லவர் தான் அவர். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் நம் இயேசு. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாள் விலக மாட்டார். அவர்கிட்ட கேட்போம்.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறாரே, இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார். கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்து கணக்கு வைத்திருக்கிறார். நாம எவ்வளவு கண்ணீர் வடிச்சா நமக்கு தெரியாது. ஆனா அவர் நம்முடைய கண்ணீரில் கணக்கு வைத்திருக்கிற தகப்பனாக இருக்கிறாரே. அவரிடம் கேட்டால் கூட உண்டோ? இல்லையே. அவரிடம் தப்பியே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அந்த பத்திமையில் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து அற்புதம் செய்வீரே. இன்றைக்கு எங்கள் பாலிலும் அற்புதம் செய்ய உம்மால் ஆக மாட்டேன். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோமே. நாங்கள் பாவமன்னிப்பை ஏறெடுத்தோம். அதே நேரத்தில் எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விட்டு விசுவசிக்க மாட்டேன். நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டு விண்ணப்பத்தை கேட்டாரா? பதில் கொடுத்தாரா? அது நினைப்போட அடுத்து நன்றி சொல்லுமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே. இந்த உதாரண வழியாக இருந்த நற்செய்தி வார்த்தை வழியாக எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரையும் ஒரு பூர்வமாக சேர்த்து கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஒரே இடத்தில் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் நிறைய பேர் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஐயா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இங்கே வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் அவர்களை எந்த இடங்களில் இருந்து அவர்களை போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து அவர்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் பணியிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் நீ பாதுகாப்பாக இருப்பீர் என்று உங்களை நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஏசப்பா. இன்னும் நிறைய பேர் இந்த கூடி இருப்போம் என உங்களிடம் சொல்லி இருக்கிறோம் ஐயா. அதை கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. போகும்போது வரும்போதும் எல்லோரையும் பாதுகாக்கிறீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்காக கோடான கோடி நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லோருக்கும் புரியாமல் இருந்ததை புரிய வைத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. எவ்வளவோ புரியாமல் இருந்தவர்கள் பல பேர், அதில் நான் ஒருவர் என இன்னைக்கு எல்லாத்தையும் புரிந்து கொண்டோம் ஐயா. எவ்வளவோ புரியாமல் இருந்ததை புரிய வைத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த
இடத்தை நம் நிரப்புவீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களிடம் சொல்லுகிறோம் அப்பா. அதை நிரப்புங்கள் அப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவின் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுவோம். எல்லாரும் மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஏத்தையா 43:2 என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மேல் கொள்ளுவதில்லை. நீ அக்கினியை நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை பற்றாது. தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துடைய கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனை